என் வழி தனி வழி பகுதியில் வித்தியாசமான வேலைவாய்ப்புகள், சுவாரஸ்யமான வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை பார்த்து வருகிறோம். அதில் இன்று நாம் பார்க்க போவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்திய புள்ளியியல் ஆராய்ச்சி நிறுவனம். இதில் உள்ள ஒரு சிறந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் அசோசியேட் அப்படிங்கிறாங்க. ரிசர்ச் அண்ட் டெக்னிக்கல் அசோசியேட் அப்படிங்கிறவர் இதில் ஆராய்ச்சிகளும் பலவித தொழில்நுட்ப விவரங்களும் சேகரிக்கணும். இது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது என்ன நிறுவனம்? அது பலவித புள்ளியியல் விவரங்களை கலெக்ட் பண்ணுறாங்க. புள்ளியியல் விவரங்கள் எதுக்கு உபயோகப்படுது? இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த புள்ளியியல் விவரங்களை வச்சு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றை கணிக்கணும். இந்த வேலைக்கு எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் வேணும்? எம்டெக் கேட்குறாங்க, எம்இ கேட்குறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைனா அவங்க எலக்ட்ரானிக்ஸு எந்த சப்ஜெக்டில் தான் போகிறாங்க. அப்படி இல்லைனா எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கேட்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான வேலைவாய்ப்பு. இதில் என்ன சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா பலவித ஆராய்ச்சி வேலைகளை இதில் பண்ணணும். அந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா பலவித புள்ளி விவரங்கள் எடுக்கணும், கணக்கெடுப்பு செய்யணும், அதை வச்சு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற தொழில்நுட்ப விவரங்களை சேகரித்து நம்ம அந்த நிறுவனத்துக்கு வழங்கணும். அதனால் இந்த வேலைவாய்ப்பு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் வருமானமும் பார்த்திங்கன்னா 50,000 ரூபா கிடைக்கிறது. அதே மாதிரி இதில் ஏஜ் பார்த்திங்கன்னா வயது வரும்போது 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க சேரலான்னு போட்டிருக்காங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு. 40 வயது இருக்கிற எல்லாருமே வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க போடலாம். அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3 வருட அனுபவம், 3-4 வருட அனுபவம் இருந்தால் இன்னும் நல்லது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த வேலைவாய்ப்பில் இந்த மாதிரி பலவித சுவாரஸ்யங்கள் இருக்குது. நம்ம பல இடங்கள்லேருந்து தகவல் சேகரிக்க போகிறோம், அதில் புள்ளியியல் ஆராய்ச்சிகளை செய்ய போகிறோம், அதில் மதிப்பீடுகள் வழங்க போகிறோம், ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு உதவ போகிறோம், நல்ல வருமானமும் இருக்குது. அதனால் இந்த தொழிலில் விருப்பம் இருக்கணும், இந்த வேலைவாய்ப்பில் முயற்சி செய்யலாம். இது மாதிரி மேலும் நிறைய சிறந்த வேலைவாய்ப்பில் தொடர்ந்து இனி என் வழி தனி வழி பகுதியில் பார்த்துக்கிட்டு வருவோம்.